2025 ಆಗಸ್ಟ್ 17ರಂದು ಮಾಜಿ ಶಾಸಕ ಎಸ್. ರಾಜೇಂದ್ರನ್ ಆರ್‌ಪಿಐ ಅವರ ಪ್ರಿಯ ಸಹೋದರರಾದ ಮೃತ ಎಸ್. ಸುರೇಶ್ ಬಾಬು ಅವರ ಮೊದಲ ವರ್ಷದ ಪುಣ್ಯತಿಥಿ ಭಕ್ತಿಯಿಂದ ಮತ್ತು ಗೌರವದಿಂದ ಆಚರಿಸಲಾಯಿತು. ಆ ದಿನ ಚಿತ್ರ ಅನಾವರಣ ಕಾರ್ಯಕ್ರಮ ಜರುಗಿದ್ದು, ನಂತರ ವಿಶೇಷ ಊಟ ವ್ಯವಸ್ಥೆ ಮಾಡಲಾಗಿತ್ತು. ಈ ಕಾರ್ಯಕ್ರಮದಲ್ಲಿ ಹೆಚ್ಚಿನ ಸಂಖ್ಯೆಯ ಜನರು, ಆರ್‌ಪಿಐ ಪಕ್ಷದ ಸದಸ್ಯರು ಹಾಗೂ ವಿವಿಧ ರಾಜಕೀಯ ಪಕ್ಷಗಳ ನಾಯಕರು ಭಾಗವಹಿಸಿ, ಅವರಿಗೆ ಹೃದಯಪೂರ್ವಕ ಶ್ರದ್ಧಾಂಜಲಿ ಸಲ್ಲಿಸಿ ಅವರ ಸ್ಮೃತಿಯನ್ನು ಗೌರವಿಸಿದರು. 2025 ஆகஸ்ட் 17ஆம் தேதி மறைந்த எஸ். சுரேஷ் பாபு அவர்களின் முதல் ஆண்டு நினைவு தினம். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எஸ். ராஜேந்திரன் ஆர்பிஐ அவர்களின் அன்பு சகோதரராகிய அவர் மிகுந்த பக்தி மற்றும் மரியாதையுடன் அனுசரிக்கப்பட்டது. அன்று புகைப்பட அஞ்சலி விழா நடைபெற்றதுடன் அதன் பின் சிறப்பு மதிய உணவு ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த நிகழ்வில் பெருமளவில் பொதுமக்கள், ஆர்பிஐ கட்சியினர் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் கலந்து கொண்டு அவருக்கு தங்கள் மனமார்ந்த அஞ்சலிகளை செலுத்தி அவரது நினைவுகளை போற்றினர். On the 17th of August 2025, the first year death anniversary of late S. Suresh Babu, beloved brother of ex-MLA S. Rajendran, RPI, was observed with reverence and respect. A photo unveiling ceremony was held followed by a grand lunch program. The event witnessed the presence of a large gathering of people, RPI party members, and leaders from various political parties, who came together to pay their heartfelt tributes and honor his memory. சொல்லணுமா? சொல்லுங்க. நான் இதான் பேசணும்னு சொல்லுங்க. பேசணும்னா சொல்லுங்க. எனக்கு முன்னாடி ஒரு கவிஞை எழுதணும். இதே என்னன்னு எழுதணும்? ஆட வந்த மேடையில் பாட வந்த என்னை மட்டும் அழ வச்சு ஓடி விட்டாங்க. இந்த மேடை பேசி நான் இப்படி பேசக்கூடாது, இப்படி பேச சிரிக்கும் பச்சை கிளி அழ விட்டு ஓடி விட்டாங்க. ஆமா, சிரிக்கிறேன் சிரிக்கிறேன் சிரிப்பும் வரல, அழுவுறேன் அழுவுறேன் அழுவும் வரல. ஆத்தாக்கா ஆள் ரொம்ப மொட்டைன்னு எல்லாம் பேசுறாங்க. 10 கதை உள்ளத்துல எனக்காக எதுனாலும் என்னமோ தெரியல. எல்லாம் கவிஞர் புக்கை எழுதிக்கிறீங்களா? இதுக்கு மேலே நான் ஒன்றும் சொல்லுவேன். பாட்டு போட்டு கேளுக்கலாம். இதே எப்படி தெரியும்?
ಜೈ ಭೀಮ್. KGFಗೆ ಬಂದಿದ್ದೀವಿ ಇವತ್ತು. ಯಾಕೆಂದರೆ ನಮ್ಮ ಗುರುಗಳಾದಂಥ ರಾಜಕೀಯ ಗುರುಗಳಾದಂಥ ರಾಜೇಂದ್ರನ್ ಅವರ ಸೋದರರ ಮೊದಲನೇ ಪುಣ್ಯಸ್ಮರಣೆ ದಿನ ಇವತ್ತು. ಆ ಕಾರ್ಯಕ್ರಮಕ್ಕೆ ನಮ್ಮನ್ನ ಕರೆದಿದ್ರು. ಆ ಕಾರ್ಯಕ್ರಮಕ್ಕೆ ನಾವು ಬಂದಿದ್ವಿ. ನೂರಾರು ಸಂಖ್ಯೆಯಲ್ಲಿ, ಸಾವಿರಾರು ಸಂಖ್ಯೆಯಲ್ಲಿ ಕಾರ್ಯಕರ್ತರು ಇವತ್ತು ಕಾರ್ಯಕ್ರಮಕ್ಕೆ ಬಂದಿದ್ದಾರೆ. ರಾಜೇಂದ್ರನಂಥ ನಾಯಕರು ಮುಂದಿನ ದಿನದಲ್ಲಿ ವಿಧಾನಸೌಧ ಹತ್ತಬೇಕು 2028 ನಮ್ಮ ಆಸೆ. ದಯಮಾಡಿ ಈ ಸತಿ ರೈತ ಸಂಘನೂ ಅವರಿಗೆ ಪೂರ್ಣ ಬೆಂಬಲ ಕೊಡುತ್ತೆ. ರಾಜೇಂದ್ರನ್ ಅವರು 2028ಕ್ಕೆ ವಿಧಾನಸೌಧ ಹತ್ತಲೇಬೇಕು, ಹತ್ತುತ್ತಾರೆ. ಇದಕ್ಕೆ ಪೂರ್ಣವಾಗಿ ರೈತ ಸಂಘ RP ಎಲ್ಲ ಜೊತೆಗೂಡಿ ಹೋರಾಟ ಮಾಡಿ ಅಧಿಕಾರಕ್ಕೆ ತಂದೆ ತತ್ತೀವಿ. ಇವತ್ತು ನಾವು ಬೆಂಗಳೂರಿಂದ ಬಂದಿದ್ದೀವಿ KGFಗೆ. ಕಾರಣ ಏನಂದರೆ ನಮ್ಮ ರಾಜೇಂದ್ರನ್ ಸರ್ ಅವ್ರ ತಮ್ಮ ಆದಂಥ ಬಾಬಣ್ಣ ಅವ್ರದ್ದು ಮೊದಲನೇ ವರ್ಷದ ಪುಣ್ಯಸ್ಮರಣೆ ಇದೆ. ಅವ್ರಿಗೆ ತುಂಬ ಜೊತೆಯಲ್ಲಿ ನಿಂತ್ಕೊಂಡು ಎಲ್ಲ ಥರದಲ್ಲೂ ಸಹಾಯವಾಗಿ ಶಕ್ತಿಯಾಗಿದ್ದರು. ಮುಂದಿನ ದಿನದಲ್ಲಿ ಅವ್ರಿಗೆ ಇನ್ನೂ ಈ ಜನ ಬೆಂಬಲ ಏನಿದೆ, ಇಡೀ KGF ಸಹೋದರರಿದ್ದಂಗೆ ಅವ್ರಿಗೆ ಇದೇ ಥರ ಶಕ್ತಿ ತುಂಬಿ ಮುಂದಿನ ದಿನದಲ್ಲಿ ಚುನಾಯಿತ ಪ್ರತಿನಿಧಿಯಾಗಿ ಆಯ್ಕೆಯಾಗಿ KGF ಇಂತ ಬರಬೇಕು ಅನ್ನೋದೇ ನಮ್ಮೆಲ್ಲರ ಕನಸು. ಅದು ನನಸಾಗಬೇಕು. ಜೈ ಭೀಮ್. ಜೈ ಭೀಮ್. ಜೈ ರೈತ ಸಂಘ. ಜೈ ರೈತ ಸಂಘ. ಪ್ರಭು இந்திய குடியரசுக் கட்சியினுடைய தேசிய தலைவரும் கர்நாடக மாநிலத்திலே தங்கவேலுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருமை தளபதி ராஜேந்திரனுடைய தம்பி இளவல் வலது கரமாக அவருக்கு தாயாக, தந்தையாக, உற்ற தோழனாக எல்லாவற்றிலுமே அவருக்கு உறுதுணையாக இருந்து அவருடைய வலதுகரம் என்று சொல்லுகிறோமோ அவர்தான் உண்மையான வலதுகரம் தம்பி. அப்பேற்பட்ட தம்பியை இழந்து வாடுகின்ற தங்கவேல் சிங்கம் நம்முடைய தளபதி ராஜேந்திரன் அவர்களுக்கு இந்திய குடியரசுக் கட்சி கர்நாடக மாநில தலைமை கழகத்திலிருந்து பெங்களூரிலிருந்து வந்திருக்கிற பொதுச் செயலாளராக நான் தனபால் அவருக்கு நான் ஆறுதலையும், இந்த தங்கவேல் மக்களுக்கு அவர் விட்டால் அவர்தான் இந்த தொகுதிக்கு இன்னும் கூட MLA-ஆக உழைத்து கொண்டிருக்கிற ஒரு எங்களுக்கு, மக்களுக்கு, இளைஞர்களுக்கு, தொழிலாளர்களுக்கு எல்லாவற்றுமே அவர்தான் இன்றைக்கு உறுதுணையாக இருக்கிறார். அப்பேற்பட்ட தளபதிக்கு நாமெல்லாம் அவருக்கு உறுதுணையாக இருந்து இந்த தங்கவேல் மக்கள் அவருக்கு ஆறுதலை சொல்லி நாம் அவருடைய கரத்தை வளப்படுத்தி மற்றொரு அவருக்கு தங்கவேல் சட்டமன்றத்துக்கோ நீங்கள் எல்லாம் அவரை மீண்டும் ஒரு முறை வெற்றி பெற செய்யுமாறு இந்த ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டு நன்றி. ஜெய் பீம்.
இன்னும் மேலே வெளிச்சம் தெரியும். இன்னொருத்தர் யாருன்னா பிடிச்சதில்லை சார். நம்ம கூட இல்லைன்னா அவர் எல்லாரும் கூட இருக்கிறார் சார். அவர் எழுப்பு வந்து நம்ம கேஜிஎஃப் கோட்டையில் ஆர்பி பார்ட்டி எல்லாருக்கும் ஒரு பெரிய எழுப்பு. அதனால எஸ்ஆர் சாருக்கு நாங்கள் எல்லாம் கூட இருந்து கேஜிஎஃப் ஜனங்க எல்லாமே சேர்ந்து அவர் கூட ஒத்துழைப்பு கொடுப்போம். அவர் எப்படினாலும் நெக்ஸ்ட்டு எல்லாம் அவங்க கூட எல்லாம் சப்போர்ட் பண்ணி அவர் எல்லாம் நாங்கள் கூட இருப்போம் சார். அவர் எதுவும் கவலைப்படக்கூடாது. அவங்க தம்பி இல்லைன்ட்டு அவருக்கு வருத்தப்படக்கூடாது. கேஜிஎஃப் இவங்க எல்லாமே அவருக்கு தம்பிங்க தான். அதனால எஸ்ஆர் சாருக்கு நாங்கள் எப்பவுமே கூட வந்து சப்போர்ட் பண்ணுவோம் சார். சார் என்ன சொன்னாருங்க அதே தாங்க. நாங்கள் எப்பவுமே கூடவே இருப்போம். எஸ்ஆர் சார் கூட நம்ம தம்பிங்க மாதிரி அவருக்கு எதோ கவலைப்படாத மாதிரி. பாபு சார் இங்கே இல்லை, எல்லாரும் கூட தான் இருக்கார். தேங்க்யூ. சூப்பர். ப்ரிப்பேர் பண்ணா பண்ணுங்க நில்லுங்க கூட நில்லுங்க. எளிமையாக பழகக்கூடிய நாங்கள் எங்கள் நார்த் டைம் பிளாக் வட்டாரத்து சார்பாக எந்த விஷயத்துக்கு வேண்டி வந்தாலும் முதல் தலைவரை போய் பார்க்க மாட்டோம். என்ன இருந்தாலும் அந்த சுரேஷ் பாபு அவர்கள் தான் முதல் போய் பார்க்கணும். அவர் வந்து நம்மக்கிட்ட இந்த தலைவருடைய தம்பின்ற மாதிரி நம்மக்கிட்ட பழகல. ஆஸ் அ ஃப்ரெண்டு, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், ரொம்ப பழகப்பட்ட அது மாதிரி நம்மகிட்ட யதார்த்தமாக பழகணும். நம்ம எந்த ஒரு வேண்டுதல் வச்சாலும் எந்த ஒரு கோரிக்கை வச்சாலும் இல்லைன்னு சொல்கிறது இல்லை. சரி பார்க்கலாம் இருக்க அண்ணாக்கிட்ட பேசி நான் பண்ணி வைக்கிறேன் அந்த வார்த்தை தான் வருமே தவிர இல்லைன்ற வார்த்தை அவருக்கு வந்ததே கிடையாது. ஸோ எங்களோட நண்பராகவும் நல்ல ஒரு அண்ணனாகவும் ஒரு எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாகவும் திகழ்ந்த சுரேஷ் பாபு அவர்களுக்கு இந்த நாளிலே நார்த் டைம் பிளாக் 3வது தம்பி சுரேஷ் அவருடைய முதலாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு இங்கு சிறப்போடு சிறப்பான முறையில் அவருக்கு அஞ்சலி செலுத்துகின்ற வகையில் கழக தோழர்களில் தங்கவயலில் உள்ள அத்தனை நல்ல உள்ளங்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு
சிறத்துக்கு கொண்டு இருக்க அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் எனக்கு இரங்கல் காலத்தை வழக்கத்தை அன்பு சகோதரர் ராஜேந்திரன் அவர்களே தன்னுடைய தம்பி மீது உண்மையாக சொல்லணும்னு சேர்க்க ரொம்ப 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 பாசம் இருக்கு. இதுதான் தம்பியோடையான் படைக்கஞ்சான்ற மாதிரி தம்பி சுரேஷ் அவர்கள் அவர் வாழ்ந்த காலத்தில் அன்பு சகோதரர் ராஜேந்திரன் அவர்களுக்கு எவ்வளவு உறுதுணையாக இருக்க வேண்டும், அவர் எந்த வகையில் செயலாற்ற வேண்டும் என்பதனை சிறப்போடு செயலாற்றி காட்டினார் அன்பு தம்பி சுரேஷ் அவர். அந்த வகையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், யானை வரும் முன்னே மணி ஓசை வரும் பின்னேன்னு அந்த ஏன பலத்தில் வந்துட்டு தம்பி சுரேஷ் அவர்கள் யூத் இளைஞர்களை அரவணைத்து இளைஞர்களை போர்படை தளபதிகளைப் போல ஒரு கூட்டத்தை ராஜேந்திரன் கூட்டினால் அந்த கூட்டத்தில் முன்பு ஸ்டேஜ் மேலெல்லாம் இருந்து செயல்படுறவர் இல்லை, சைடில் மக்களை வந்து எப்படி நிறுத்தணும், அவர்கள் மத்தியில் இவர் எப்படி இருக்கணும், இவர் எந்த வகையில், இதுக்காக தான் சுரேஷ் பாபு வந்துட்டு நாங்கள்லாம் வேற கட்சியில் இருந்தால் கூட சரி, வேற பார்ட்டியில் இருந்தாலும் செயல்ன்றது வந்து இது தங்கவேல் மக்களுக்கு எங்களுடைய உழைப்பு, எங்களுடைய வேர்வை, எங்களுடைய எல்லா உழைப்புகளையும் வந்து இந்த தங்கவேல் மக்கள் புறக்கணித்து விட்டார்கள். நான் இதை தான் சொல்லுவேன். ஏன்னா இன்னைக்கு வந்து எப்படி இருக்குது ஊருன்னு சொல்லி உங்களுக்கு எல்லாம் பார்க்கலாம். ஊர் வந்து கெட்டு நாசமா போயிடுச்சு. 15-20 வருஷத்துக்கு ஊர் வந்து பின்தாங்கிடுச்சு. உண்மையா உரிமை கொடுத்து இந்த மக்களை காப்பாங்கன்ற உரிமையா பேசக்கூடியவன் எவனுமே இல்லை. குறிப்பா தங்க வகையில காப்பாற்றணும்னு சொல்லக்கூடிய எந்த ஒரு லீடரும் வந்துட்டு இன்னைக்கு முன்ன வரல. ஏன் வரலனாக்கா, இந்த மக்களை வந்து என்ன பண்றான், யாரு உன்னை காப்பாற்றணும்னு நினைக்கிறானோ அவனை வந்து என்ன பண்றானாக்கா பின்னால தள்ளி விட்டுறான். யாரோ உனக்கு அறிமுகமே இல்லாதவனை என்னது முன்ன நிக்க வைக்கலாம். ஆனால் முதல்ல நான் இதுல வந்துட்டு பெயரெல்லாம் சொல்லக்கூடாது, இருந்தாலும் நான் சொல்றேன். ஏன் சொல்றேன்னாக்கா, நம்ம 10 வருஷத்துக்கு முன்ன வந்துட்டு 15 வருஷத்துக்கு முன்ன போயிட்டோம். அந்த 10 வருஷம் வந்துட்டு ஒரு பின்னுக்கு தள்ளப்பட்டது. அதுக்கு அடுத்து இன்னும் ஒரு 15 வருஷம் பின்னுக்கு தள்ளப்பட்டோம். இதை ஏன் சொல்றேன்னாக்கா, இந்த 20 வருஷத்துல உன்னை இந்த மாணவர்களை, இந்த இளைஞர்களை எவன் காப்பாற்றணுன்ற ஒரு எண்ணமும் இந்த ஊர்ல இது வரைக்கும் இல்லை. ஏன்னா இண்டஸ்ட்ரி பண்றேன், இதை பண்றேன், அது பண்றேன்னு தான் சொல்றானே தவிர இது வரைக்கும் அந்த சரித்திரத்தில் இல்லவே இல்லை. 25-30 ஆண்டு காலமா வந்துட்டு 30,000-40,000 பேரு டெய்லி டிராவல் போயின்னு இருக்கிறான். அவனை நிறுத்தி இந்த தங்கவேல நிறுத்தக்கூடிய சக்தி வந்து அவனுக்குமே இல்லை. இது வந்துட்டு யாருனாக்க காரணம் நம்ம தான். குறிப்பா இன்னொன்னு சொல்றேன், உங்களுக்கு எல்லாம் தெரியும், பாபா சாஹேப் அம்பேத்கருடைய பவானை வந்துட்டு பிஎம்எல் பக்கத்தில் இருக்கக்கூடிய இப்போ வந்து நம்ம ஆர்டி ஆபீஸ் கட்டிக்கிறோம், அதுக்கு ஆப்போசிட்ல பவுண்டேஷன் போட்டு ஸ்லைட் எல்லாம் போட்டான். பிஜேபி கவர்மெண்ட்ல பணம் ஒதுக்கணும், 10 கோடி ரிலீஸ் பண்ணான். ஆனால் இன்னைக்கு அங்க இருக்கிற இடத்த விட்டுட்டு உலக மதியில் எடுத்து போய் போடுறான். அந்த உலக மதியில் போய் எவன் அம்பேத்கர் பேர் சொல்லுவான், யார் அம்பேத்கர் ஜெயந்தி கொண்டாடுவான்? இது எல்லாம் வந்து ரொம்ப சிந்திக்கணும், மக்கள் வந்து சிந்திக்கணும், கேள்வி கேட்கணும். நீ முட்டாளா வாழ்ந்தானாக்க இன்னும் நீ முட்டாள்தான், இனி வாழற காலமும் நீ முட்டாள்தான். வாழ நேரத்தில் கொஞ்சமான நம்ம என்ன செய்யணும், நம்ம எப்படி வாழணும், நமக்கு அடுத்து இருக்கிற ஜெனரேஷன் என்ன ஆகணுன்றத சிந்திக்கணும். சிந்திச்சாதான் இந்த ஊர் உருப்பிடும். அடுத்து வர எலெக்ஷன்லயும் இப்போ வந்து முனிசிபல் எலெக்ஷன் எல்லாம் வருது, எல்லாம் 500-1000 காசு வாங்கிட்டு போட்டான்னா ஊரெல்லாம் நாரி நிக்குது. எந்த பிஜிஎம்எல் ஏரியா ஆகட்டும், நான் மைனிங் ஏரியா ஆகட்டும், எல்லா ஏரியாவும் காரி துப்பி நிற்கிறான். இது கூட இன்னும் மோசமான நிலையில் போயிடுவேன். இதையாவது நீங்க இப்ப வர காலத்திலேயாவது முடிச்சு அந்த பகுதியில் உழைக்கக்கூடியவன் யாரு அவனை வந்து நீங்க தேர்ந்தெடுக்கணும். அந்த உழைக்கக்கூடிய யாரு கூட இவன் இருக்கிறான், யார் இவன் ஒன்னா சேருவான், அந்த தலைவர்கள் தேர்ந்தெடுத்தா இந்த ஊர் உருப்படுன்றத சொல்லிட்டு
தம்பி பாபுனுடைய நிகழ்வுல வந்து பாபு எல்லாம் வந்துட்டு சாதாரணமா இல்லை, அந்த தம்பி ரொம்ப நல்ல பிள்ளை. அவன் வந்துட்டு அந்த தம்பியுடன் படைக்கஞ்சான் நான் சொன்ன மாதிரி தன்னுடைய சகோதரனுக்கு உயிர் மூச்சா இருந்தவர். அவர் வந்துட்டு இந்த வயசுல அவர் செத்திருக்க கூடாது. இந்த வயசுல அவர் செத்தாருன்னும் பொழுது அது மிக 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 வேதனை. அவர் சார்ந்த அந்த கழகத்தை சார்ந்தவராகட்டும், அவர் குடும்பத்திற்காகட்டும், அத்தனை பேருக்கு என்னுடைய இரங்கல் கலந்த வணக்கத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு என்னுடைய கழகத்தின் சார்பாக தெரிவித்துள்ளேன். வாங்க சார், குணா சார் வாங்க.